நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. சரி நான்சி, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி கீர்த்தி, பார்த்து போ. சரி நான்சி, நீ பத்திரமா இரு என்ன. சரிங்க மேடம், நீங்க முதல்ல பொட்டு வச்சுட்டு போங்க. மறந்துட்டேன் பாத்தியா, குளிச்சுட்டு அப்படியே கிச்சன் பக்கமா வந்துட்டேனா, அதனால மறந்துட்டேன்டி. சரி பரவாயில்லடி, வச்சுட்டு போ. நீ ஏன் பொட்டு வைக்கல? ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன்டி. இங்க பாரு நான்சி, உனக்கு பிடிச்சா மட்டும் நீ பொட்டு வை, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல வைக்காத. சரிடி. சரி நான் போயிட்டு வரேன், டைம் ஆயிரும். சரி நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சிடலாம், அப்பதான் வந்தக்கப்புறம் சமைக்க சரியா இருக்கும். சரி இன்னைக்கு உருளைக்கிழங்கும் சப்பாத்தியும் பண்ணிடலாம். சரி காய் எடுத்துட்டு வெளியே போலாம். எப்பா பால்காரே, எவ்வளோ நேரம் தான் இந்த வயசான காலத்துல நிக்கிறது? சீக்கிரமா பாலை கறந்து ஓத்த வேண்டியதானே. நடந்து நடந்து வயசான காலத்துல காலெல்லாம் நோவுது. பேரம்பேத்தியில எங்க போனானுங்க பால் வாங்குறதுக்கு வர்றாம? அதுங்கெல்லாம் இந்த காலத்துல வந்து பாலை வாங்குமா? இந்த செல்போன் எப்ப வந்துச்சோ அப்பத்துல இருந்தே அதுங்களெல்லாம் கையிலேயே உடிக்க முடியறதில்ல. வயசான காலத்துல தண்ணி கேட்டா கூடி மோந்து தரதுக்கு ஆள் இல்ல. பேரனுங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதுவும் சரிதான், எப்ப இந்த செல்போனு ஒண்ணு வந்துச்சோ அப்பவே பசங்கள்லாம் குட்டி ஜவர் ஆயிட்டானுங்க, அவ்வளவுதான். சட்டை புட்டுன்னு ஊத்தி கொடுமக்கா. என்ன அந்த புள்ள இன்னும் காணோம்? வந்துட்டேன். இப்பதாங்க உன்னை பத்தி நினைச்சேன். என்ன பாட்டி தாத்தா பால்காரரே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இப்பதான் ஆடி அமர வந்து சேர்ந்துருக்கிறா பாரு பால் வாங்குறதுக்கு. என்ன பண்றது பாட்டி, உங்கள மாதிரி யூத்தா சுறுசுறுப்பா இருக்க முடியலையே, வயசாயிடுச்சுல எனக்கும். அடியை கையில மூங்கத்தடி வச்சிருக்கிற, இழுத்து ஒண்ணு விட்டனு வச்சுக்கோ. ஐயோ பாட்டி, உங்க அளவுக்கு சக்தி என்கிட்ட இல்லையப்பா. தாத்தா என்ன அமைதியாக்குறீங்க? பாட்டி மிரட்டி விட்டு கூட்டிட்டு வந்துச்சா? ஆமா ஆமா, எனக்கு இந்த கிழவனை மிரட்டுறதா வேலை பாரு. அதை ஏன் கண்ணு கேக்குற? ஒரே அடிதான், அடி வாங்குற வயசா எனக்கு? என்ன பாட்டி தாத்தா வடிச்சு போடுறீங்களாட்டுக்குது? ஆமா ஆமா, இவளுக்கு இப்பதான் இளமை ஓஞ்சலாடுதுன்னு நினப்பு. வறந்து என்னை போட்டு அடிக்கிறா. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் இருக்கிறேன் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. இப்ப என்னடி வந்துவ என்ற வேத்தி எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறா. பேட்டியும் தாத்தாவையுமே வரவளை கட்டி அடிச்சு போடுவேன் பாத்துக்கோங்க. என்ன மணி, காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேங்கண்ணா. பார்த்து பத்திரமா காலேஜ் எல்லாம் போயிட்டு வரணுமாக்கு, இல்லைன்னா இந்த வலசு பசங்கள்ல அங்கதான் சுத்திட்டு கிடக்குறானுங்க. எந்த பையங்களையும் இப்பெல்லாம் நம்ப முடியாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. சரி சரி பாட்டி, இப்படியே இங்க நாயம் பேசிட்டு நிக்காம போய் எங்க தாத்தாக்கு முதல்ல சோத்தாக்கி போடு. உன் தாத்தாக்கு என்ன சோறு, கம்மு ஜோறு வச்சிருக்க, அதையும் போய் கரைச்சு குடிக்கிட்டு. ஐயோ பாவம். என்னது இது வயசுக்குள்ள ஐயோன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. சரி பாட்டி. சரி பாட்டி, எனக்கு டைம் ஆச்சு, நான்சி எங்க தனியா இருப்பா. சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு. ஆமா, ரெண்டு பேரும் பாத்து இருக்கணுமாக்கு, யாரையுமே நம்ப முடியாது இந்த காலத்துல. சரிங்க பாட்டி. சரி போயிட்டு வரேன். டேய், புள்ளையும் தங்கச்சியும் பக்கத்துல வச்சுட்டு பண்ற வேலையாடா இது? அப்படி கேளுங்க நாத்தனாரே. ரெண்டு நாத்தம் பிடிச்சவங்களும் சேர்ந்துட்டு என்னையே கேள்வி கேக்குறீங்க. சரியா சொன்னப்பா. அடியே. ஏய், என்ன புள்ள கிட்டலாம் எகுற வேலை வச்சுக்காத. ஐயோ சாமி, உங்க புள்ளைய நீங்களே வச்சுக்கோங்க, எனக்குலாம் வேணாப்பா. ஆமாப்பா, நான் உங்க கூடயே வரேன், அம்மா கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல. பாத்தீங்களா நீ கொழுப்ப? அதான் பாரு. சரிடி, நாளையில இருந்து உங்க அப்பாவே உன்னை குளிக்க வச்சு ஊட்டி பாடி தூங்க வச்சு எல்லாம் பண்ணட்டும். நான் பண்ண வேண்டிய என் புள்ளைக்கு. ஐயோ பாக்குறேன். யூயின்ட்டு சரி சரி விடுங்க. அம்மு இனி அங்கதானா? ஆமா, நான் எங்க அப்பா கூட வருவேன். நீ மட்டும் 2 நாள்ல அம்மாட்ட போறேன்னு அழுகாம இருந்துரு, அதுக்கப்புறம் நான் என் பேரவே மாத்திக்கிறேன்டி. அண்ணி அவ ஒரு நாள் இருக்காளானே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அக்ஷயா, நான் இருப்பேன், நீ வேணா எங்க அம்மா கிட்டயே இருந்துக்கோ. அம்மு பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, அத்தைன்னு சொல்லு. விடு ஸ்வாதி, அவ சின்ன பொண்ணு தானே. என்னமோ பரத், நீங்க குடுக்குற செல்லத்தினால தான் அவ இப்படிலாம் பண்றா. அடிச்சிருவேண்டி, போடி. அம்மு, அம்மாவை அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க அம்மா பேர் அவ்ளோ பிடிச்சிருக்கா? நீ பேர் மாத்தறதுக்கு பதிலா மொட்டை அடிச்சுக்கோமா. என்ன? நீ மொட்டை அடிச்சா எப்படிமா இருப்ப? நான் ஏன்டி மொட்டை
சொல்லு. அப்பா பாவம்மா, நீ அடிச்சுக்கோ. அப்போ நான் பாவம் இல்ல, உனக்கு உங்க அப்பன் தான் பாவம். ஆமாம்மா. அம்மு, ஏன் திடீர்னு அம்மாவை மொட்டை அடிக்க சொல்லிட்ட? ஆமா சிஷ்யா, அம்மா முடி இருக்கங்காட்டி தானே நிறைய பூ வைக்கிறாங்க. எனக்கு ஒரு பூ தான் வச்சு விடுறாங்க. ஏண்டி, பூவுக்காக என்ன மொட்டை அடிக்க சொல்றியாடி? நீ மொட்டை அடிச்சா உனக்கு முடியே இருக்காது. ஆனா எனக்கு நிறைய முடி இருக்குல்ல, அப்ப நீ எனக்கு பூ வச்சு விடுவல. ஸ்வாதி, ஒரு பூவுக்காக இந்த நிலைமைக்கு வந்துட்டியேமா. வாய மூடுடா. ஆக்சுவலி ஸ்வாதி, நீதான் வாயை ஓபன் பண்ணி வச்சிருக்க. 4 ஈ 5 கொசு உள்ள போய் முட்டை வச்சிருச்சு. என்ன பார்த்தா அப்பனுக்கு புள்ளைக்கு எப்படி தெரியுது? அத வேற ஏமா கேக்குற? இருங்க இருங்க, 2 பேருக்கும் சோத்துல பேதி மாத்திரைய போடுறேன். டேய் அண்ணா, ஏன்டா வாய் வச்சுட்டு சும்மா இருடா, அப்புறம் நீ பேஷண்ட்ட பார்க்க முடியாது, நீயே பேஷண்ட் ஆயிருவ. சரி சரி, கோவப்படாத செல்லம். ஐ லவ் யூ. உங்க ரொமான்ஸ் அப்புறம் வச்சுக்கங்கடா, பசிக்குதுடா, ஏதாவது வயித்துக்கு கொடுங்கடா. ஐயைய, எப்பா பாரு சோறு 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 தான். சாப்பாட்டையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. தூ. சரி வாங்க போய் சாப்பிடலாம். போலாம் போலாம். எனக்கும் அப்பாவை கொடுத்திருந்திருக்கலாம். அப்பா இல்லாதனால தானே என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. எனக்கும் அப்பா இருந்திருந்துச்சுன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் அப்பா இல்ல. அப்பாக்கு என்ன பிடிக்காது போல. என் கூட கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. இந்த கடவுள் அப்பாவை விட்டுட்டு என் உயிரை எடுத்திருக்கலாம். தம்பிக்காவது அப்பா இருந்திருப்பாங்க. பிரியங்கா, சொல்லுடா. ஏன் படுத்திருக்க? வா விளையாடலாம். எனக்கு தலை வலிக்குதுடா, நீ போ. இல்ல, நீ ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்க. வரும்போதும் என்கிட்ட பேசவே இல்ல. அப்படிலாம் இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி தலை வலிச்சிட்டே இருக்கு, அதான். சரி, நான் அம்மாட்ட சொல்லவா? அம்மா ஏதாவது பண்ணுவாங்க. இல்லடா, அதெல்லாம் வேண்டாம். ஏன்டா, நீ போய் விளையாடு. இல்லக்கா, நீ இல்லாம நான் விளையாட மாட்டேன். அக்கா நாளைக்கு விளையாடுறேன். சரி. சரி, நீ போய் பேக் எல்லாம் கழட்டி வச்சிட்டு ஹோம்வொர்க் இருந்தா எழுது. சரிக்கா. அப்பா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என்கிட்ட வந்துருப்பா. அப்போ அக்கா அப்பாவை நினைச்சுதான் அழுதுட்டே இருக்காளா? பாவம் அக்கா. நான் போய் அக்கா கிட்ட சொல்றேன். அக்கா, அக்கா. ஹரி எதுக்கு கத்திட்டே வரான்? மாமா, அக்காவை பாத்தீங்களா மாமா? இப்பதாண்டா அக்காவும் அம்மாவும் கடைக்கு போனாங்க. உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல மாமா. அப்புறம் என்னாச்சு? ஏன் அக்கா அக்கான்னு கத்திட்டு வர? பிரியங்கா அழுதுட்டே இருக்கா மாமா, அப்பாவை நினைச்சு, அதான். அழுதுட்டே இருக்காளா? சரிவா போய் பார்க்கலாம். பாருங்க மாமா, அழுதுட்டே இருக்கா. பிரியங்கா, என்னாச்சுடா? ஏன் அழுதுட்டே இருக்க? இல்ல மாமா. அப்போ என்கிட்டயே போய் சொல்ற. மாமா, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு மாமா. பிரியங்கா, பிரியங்கா, என்னம்மா இதெல்லாம்? மாமா, எனக்கு அப்பா கிட்ட போகணும் மாமா. நான் அப்பாவை பார்க்கணும் மாமா. பிரியா, ஸ்கூல்ல அப்பா இல்லல உனக்கு, எங்களுக்குலாம் அப்பா இருக்காங்களே அப்படின்லாம் சொல்றாங்க மாமா. எனக்கு அப்பா இல்லாததுக்கு நான் என்ன பண்ணுவேன் மாமா? எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல மாமா. எனக்கு அப்பா வேணும் மாமா. உனக்கு அப்பா வேணுமா? ஆமா மாமா, எனக்கு அப்பா வேணும். அப்போ நான் யாரு உனக்கு? மாமா. ஆஹா, நான் உனக்கு அப்பா. அர்ஜுன், என்ன மாமா சொல்றீங்க? இனிமே நான் தான் உனக்கு அப்பான்னு சொன்னேன். என்ன பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. ஒரு அப்பா இருந்தா அவங்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் நீங்க தான் செய்றீங்க. அக்காக்கு அப்புறம் எனக்கு அப்பாவா இருக்கிறது நீங்க தான். அப்புறம் எதுக்கு நீ அப்பா இல்லைன்னு அழுகுற? இல்ல மாமா. இனிமேல் நீயும் சரி ஹரியும் சரி என்ன அப்பான்னு தான் கூப்பிடுறீங்க, மாமான்னு கூப்பிடக்கூடாது. அப்போ எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது அப்பாவா நீங்க வந்து சைன் போடுவீங்களா? ஆமா. அப்போ எல்லா காம்படிஷன்லயும் நான் வின் பண்ணும்போது அம்மா அக்கா மட்டும் தான் வந்திருக்காங்க. இனிமே நீங்களும் அப்பாவா வருவீங்களா? இங்க பாரு பிரியங்கா, இனிமேல் உன்னோட லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்ன நடக்குதோ எல்லாத்துக்கும் நான் கூடவே இருப்பேன். உனக்கு உண்மையா அப்பாவோட பாசத்தை கண்டிப்பா நான் கொடுப்பேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கல்ல?
யாரு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இனிமேல் அப்பா நான் இருக்கேன். அப்போ நான் உங்களை மாமான்னு கூப்பிடாம அப்பான்னு கூப்பிடவா? ம் அப்பா அப்போ நானு உனக்கும் தான் நான் அப்பா. அப்பா இங்க வா. 2 பேரும் அழுகாம என்ன அப்பான்னு கூப்பிடுவீங்களா? அப்பா செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கும் புன்னகைக்க தெரியவில்லை. ஐயோ நீ மட்டும் குடிக்காம ஊரை சுத்தி கடன் வாங்காம இருந்துருந்தீனா என் புள்ளைக்கு ஒரு அப்பனா இருந்திருப்பல்ல. பாருயா நல்லா பாரு, என் புள்ள அப்பாட்ட போறேன்னு அழுகுதையா. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைல்ல. என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய என்னால முடியலையா. எல்லாத்துக்கும் நீதாயா காரணம். நீ வாழும்போதுதான் எங்களை நிம்மதியா இருக்க விடல, செத்தக்கு அப்புறமும் நிம்மதியா இருக்க முடியலையா. உன்னால எங்களுக்கு இதே பாடுதான். வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு, பெரிய மனுஷி ஆகிற வயசுல ஒரு பொண்ணுன்னு வச்சுட்டு இருக்க. கடன்காரங்கெல்லாம் வந்து கடனை கேட்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமாயா. இதுதான் நீ உன் பிள்ளைங்களுக்கு பண்ணி வச்சுட்டு போனது. அவ்வளவு எவ்வளவுதான் கஷ்டப்படுவா. ஒரு கடனா 2 கடனா ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கிறையா. அவன் அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவன் பண்ற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல ஹாஸ்னிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு எங்கேயா நான் காசுக்கு போவேன். ஒரு குண்டு மணி வாங்குற கூட காசு இல்லையா என்கிட்ட. ஏதோ உங்க அப்பா எங்களுக்குன்னு பண்ணது இந்த ஒரு வீடுதான். இந்த வீடு இல்லனா நாங்கெல்லாம் அனாதையா. என் 3 பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கய்யா. எல்லாத்துக்கும் நீ மட்டும்தாயா காரணம். ஹாஷ்னி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் அழுதுட்டே இருக்க போற? தேங்க்ஸ் அர்ஜுன். எதுக்கு? பிரியங்காக்கும் ஹரிக்கும் அப்பாவா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான். இங்க பாரு ஹாஷ்னி, அத நான் என் முழு மனசோட என் மனசுல இருந்து நான் சொன்னேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லி இந்த 3வது மனுஷன் ஆக்கிராத ஹாஷ்னி. எல்லாரும் அவங்க கல்யாணம் பண்ண ஒய்ஃபுக்கோ இல்ல அவங்க லவ் பண்ற பொண்ணுக்கோ அப்பா இல்லைன்னா தான் நான் அப்பாவா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்னோட தங்கச்சி தம்பிக்கு அப்பாவா இருப்பேன்னு சொன்னீங்க. என்ன பாத்துக்கிறது மட்டும் இல்லாம என் அம்மாவை, என் தங்கச்சிய, தம்பிய எல்லாத்தையுமே பாத்துக்கிறீங்க. அவங்கள படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும் எனக்கு அப்பா கூட இருந்தாங்க. கூட இருந்துமே அப்பா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் அப்பாங்கிற பேருக்காகவாது இருந்தாங்க. ஆனா பிரியங்காக்கும் ஹரிக்கும் அப்படி இல்ல. அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அப்பா இல்ல. பிரியங்காவது ஒரு கொஞ்ச நாள் பார்த்தா. ஆனா ஹரி எல்லாம் அப்பாவை சுத்தமா பார்த்ததே இல்ல தெரியுமா. ஹரி பொறுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா இருந்தாரு. அம்மா நானு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அப்பா குடிக்காதீங்கப்பா, குழந்தை பறக்க போகுதுப்பா அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தோம் தெரியுமா அர்ஜுன். ஆனா அவரு கேட்கவே இல்ல. அவரு இஷ்டத்துக்கு தான் இருந்தாரு. அவருக்கு எங்க நினைப்பே இல்ல தெரியுமா. குடின்னு அவ்வளவு குடிச்சு ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சு எங்க நடு தெருவுக்கு கொண்டு வந்து ரொம்ப பண்ணிட்டாரு அர்ஜுன். அவர் உயிரோட இருக்கும் போது தம்பி பிறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குடிக்க வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம அவ்வளவு குடிச்சாரு. ஆனா குடிச்சிட்டு புரியுதுமா, அழாத, அதான் நான் இருக்கேன்ல. ஆனா அர்ஜுன் எனக்கு அப்பா நான் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அர்ஜுன். ஒரு நாள் கூட வேண்டாம் அர்ஜுன், 5 நிமிஷம் மாதிரி எனக்காக அப்பாவா இருந்திருக்காரா இல்லையே. பிரியா ஆசைப்பட்ட மாதிரிதான் நானும் சின்ன வயசுல ஆசைப்படுவேன். நம்ம கூட அப்பா இருக்கணும், அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண அர்ஜுன். ஆனா நான் கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தேனே தவிர அப்பா அதை புரிஞ்சுக்கவே இல்ல. ஆனா இப்பெல்லாம் இருந்தும் ஒரு நாள் கூட அப்பா எனக்கு வேண்டான்னு தோணுதே இல்ல அர்ஜுன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கடன்காரங்களும் வீட்டுக்கு வந்து எப்பெல்லாம் பேசுவாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் தான் நமக்கு அப்பா இல்லாமே இருந்திருக்கலாம்னு தோணும் அர்ஜுன். அப்பா இருக்கும்போது ஒரு பிரயோஜனமும் இல்ல, அப்பா இல்லாத அப்பவும் ஒரு பிரயோஜனம் இல்ல. என்னால முடியல அர்ஜுன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓய் அழாத. அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும், இன்னைக்கு சொல்றதா எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டோ பிரியங்கா ஹரி அம்மா விட்டோ நான் எங்கேயோ போக மாட்டேன். அவங்கெல்லாம் என் குடும்பம். பிரியங்காவும் ஹரியும் என் பசங்க. இப்போன்னு மட்டும் இல்ல ஹாஷ்னி, நமக்கு குழந்தை வந்தாலும் சரி எனக்கு அவங்க தான் முதல்ல. அவங்களுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு. உனக்கு நான் அன்னைக்கு பண்ண ப்ராமிஸ் தான் இப்போ பண்றேன். உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். என் உலகமே நீங்க தான். நீங்க பிரியங்காட்ட நான் தான் உங்க அப்பான்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அர்ஜுன். ஆனா சத்தியமா சொல்றேன் அர்ஜுன், நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அர்ஜுன். நான் நல்லா இருக்கணும்னா எனக்கு எப்பவுமே நீ வேணும். நீ என் கூடவே இருக்கணும். ஆனா இந்த மாதிரி அழுதுட்டு எல்லாம் இருக்க கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸா? அழ மாட்டேன். ஐ லவ் யூ கண்ணா. ஐ லவ் யூ டூடி மை ஸ்வீட்டி. இதழுக்கும் பிறந்திடும் இசையென இருவரும் இருப்போம். இடம் பொருள் மறப்போம். உனக்கென எனக்கென முதலில்
சரி வா வந்து உட்காந்து சாப்பிடு வா. இந்தா நீயாவது நல்லா சாப்பிடு. பெரியவன் இருக்கும்போதே சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணும். ஆனா சின்னவனோட வாழ்க்கை இப்படி இருக்கு. காயத்ரி வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் ஒரு செய்தியும் காணோம். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கான பேச்சை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். அத்தை வாடி. சின்ன தாய் அவள் தந்தராசாவே. எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? கோவமா? அப்படிலாம் இல்லம்மா. இப்பெல்லாம் வயசாயிடுச்சுல, முடியறதில்ல, கால் வலி. வக்காரடி நீயும்? இல்லத்த பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்க? அதான் கருப்பி வந்தாளா, அவளுக்கு சாப்பாடு வச்சிட்டு இருந்தேன். ஓ மேடம் இன்னும் இங்கதான் வராங்களா? கொஞ்சம் லேட்டானா போதும், கத்து கத்துன்னு கத்த வேண்டியது. இன்னும் மாறவே இல்ல அவ. நான் ஒன்னு கேட்கவா? கேளுங்க அத்தை. உங்க சித்தி கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? அத்தை முடியல என்னால. பெரியவனுக்கும் கல்யாணம் ஆகல, இன்னும் சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி வாழ்க்கை. அத்தை நீ என்ன பண்ணுவ பாவம். எல்லா பொண்ணுங்களும் நம்ம புருஷன் நம்மளை மட்டும் நினைச்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா உன் வாழ்க்கையில் அப்படி இல்லைல்ல. நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது காயத்ரி. அவன் மனசுல இருந்து கவிதாவை எப்படி அழிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அத்தை. சூர்யா இல்லம்மா, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா சரியாகிருவான்னு நானும் நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கலல்ல. அத்தை உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. நீங்க இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. என் பையனுக்காக யோசிச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டணும்னு தோணுது. அப்படிலாம் இல்லைங்க அத்தை. நானும் சூர்யாவும் கவிதாவை பார்த்துட்டு தான் வந்தோம். என்ன சொல்றீங்க? ஆமா அத்தை, அவங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. சொல்ல போனா நானும் அவரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கே அவங்கள கூட்டிட்டு போனோம். என்ன சொல்றீங்க? ஆமா அத்தை, கவிதா கௌதம் அண்ணாவோட ஒய்ஃப். என்னடி சொல்ற? ஆனா கௌதம் சூர்யா கூட தானே இருந்தான். கௌதம் அண்ணாவோட ஒய்ஃப் கவிதான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் சூர்யா லவ் பண்ண பொண்ணு அவங்களோட ஒய்ஃபான்னு அந்த அண்ணாவுக்கும் தெரியாது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே தெரிஞ்சிருச்சு. கௌதம் என்ன சொன்னா? ஏன் அத்தை? இல்ல, கௌதமும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான், கவிதாவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஏன்ட்ட கவிதா சூர்யா விட்டுட்டு போனாங்கல்ல, உங்களுக்கு அவங்க மேல கோபமே இல்லையா? கோவம்லாம் இல்லம்மா, ஒரு சின்ன வருத்தம் தான். கௌதம் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல அழுது சூர்யா காலெல்லாம் விழுந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அத்தை. சூர்யா என்ன சொன்னா? இங்க பாருடா, இதெல்லாம் போய் நீ கவிதா கிட்ட கேட்காத அப்படின்னு சொன்னாரு. என் 3 பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆமா அத்தை, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க 3 பேரையுமே பாக்குறதுக்கு. கவிதா உன்கிட்ட பேசினாலாமா? பேசினாங்க அத்தை. என்ன சொன்னாமா? இங்க பாரு காயத்ரி, நான் அவனோட லைஃப்லயே இல்ல. நீ தான் லூசு மாதிரி நினைச்சிட்டு இருக்க. லூசு மாதிரி நினைக்காம உன் வாழ்க்கைய போய் வாழு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னா? ஆமா அத்தை. ஆனா சூர்யா அத்தை திரும்ப எமோஷனல் ஆகாதீங்க. சூர்யாவும் என்கிட்ட ஒன்னு சொன்னாரு. என்ன சொன்னா? இங்க பாருடி பொண்டாட்டி, நான் கவிதாவை எப்பவோ என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் உன்னைத்தான் லவ் பண்றேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொன்னான். நிஜமாவா? ஆமா என் ஸ்வீட் மாமியாரே. அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா? அத்தை இப்போ கல்யாணம் வேண்டாம் அத்தை. ஏண்டி? அர்ஜுன் அண்ணாக்கும் ஹாஸ்னிக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். உங்களோட முதல் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுதான் நானும் சூர்யாவும் இந்த முடிவெடுத்தோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுங்க. எதுக்குமே இந்த அத்தை தடையா நிக்க மாட்டேன், துணையா தான் இருப்பேன். எனக்கு தெரியும் அத்தை. ஐ லவ் யூ அத்தை. லவ் யூ டு மருமகளே. காயத்ரி, போ போ, உன் புருஷன் கூப்பிடுறான். பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அத்தை. எனக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரீங்களா? ஐஸ் கட்டி கொஞ்சம் தூக்கலாவே போட்டு எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. அழகி. சொல்லுங்க சூர்யா. ரூம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா இது யாரோட ரூம்? மேடம் எந்த வழியா வந்தீங்க? எங்க? இந்த ரூமுக்கு தான். ஸ்டெப் ஏறி ரைட் சைடு வழியா? இது நம்ம ரூம்பா? ஆமா பொண்டாட்டி, இது நம்மளோட ரூம் தான். ஓ, இதத்தான் அர்ஜுன் அண்ணா ரெடி பண்ணாங்களா? ஆமா, நமக்காக இந்த ரூம் தான் அவன் ரெடி பண்ணான். என்னங்க இதெல்லாம்? இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? நமக்கு அந்த முன்னாடி இருந்த ரூமே கரெக்டா தானே இருந்துச்சு. கரெக்ட் தான், அந்த ரூமே நமக்கு கரெக்டா தான் இருந்துச்சு. அவங்க வரப்போற பாப்பாவுக்கும் பிளான் பண்ணி கட்டிட்டான் போல. போடா. ஓகேவா? ஆமா, அந்த ரூம் எங்க? அதெல்லாம் எடுத்தாச்சு. அது ஏன் ரூம்? அதை எதுக்கு எடுத்தீங்க? அந்த ரூம்ல எவ்வளவு மெமரிஸ் இருந்துச்சு தெரியுமா? என்னென்ன மெமரிஸ்?
போடா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டு இனி இந்த ரூமுக்கு தான் வருவோமா? ஆமா, இதுதான் நம்ம ரூம். ஆனா நான் அந்த ரூமை மிஸ் பண்றேன். நானும் தான். ஏன்னா அதுலதான் நமக்கு. வாய மூடு. சரி, வேலை பார்க்கலாமா? வேலையில மட்டும் கரெக்டா இருந்துக்கோ. முதல்ல வேலையை முடி, அப்புறம் பாத்துக்கலாம். லேப்டாப்ல எங்க? டேபிள் மேல இருக்கு. சரி வாங்க போய் ஒர்க் பண்ணலாம். அர்ஜுன், எங்க கூட்டிட்டு போறீங்க? வா, உனக்கு ஒண்ணு காட்டுறேன். கண்ணு தெரியலடா. லூசு, கண்ணு கட்டினா கண்ணு தெரியாது. ஓபன் யுவர் ஐஸ். என்னங்க இது? ரூம் டி. ரூம்னு எனக்கு தெரியுது. யாரோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது எங்க ரூம். எங்க ரூமா? ஆமா, எனக்கும் ஃபியூச்சர்ல வர போற பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா இங்க தானே இருப்போம். இந்த ரூம் எதுக்கு இப்ப எனக்கு காமிச்சீங்க? என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இது நம்ம ரூம் டி. நம்ம ரூமா? ஆமா. ஆனா உங்க ரூம் வேற தானே? சூர்யாக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த ரூம் ரெடி பண்ணும் போதே என் ரூமையும் ரெடி பண்ணிட்டேன். அடிக்கடி கேடி வேலை பண்றதுக்கு புத்தி மாறுது. லைட்டா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா எனக்கு அந்த ஹார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ரூம்ல அந்த ஹார்ட் எப்பவுமே இருக்கும். அதை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏண்டி கத்துற? என்ன? நான் உன்னை ஒண்ணுமே பண்ணல, எதுக்கடி கத்துற? லூஸ் ஆயிட்டானா? காயத்ரி, ஒர்க் பண்ணும்போது விளையாடாத. அப்புறம் கீழே அம்மாக்கெல்லாம் கேட்டுச்சுன்னா என்ன நினைப்பாங்க? அவங்க பையனோட லட்சணத்தை நினைப்பாங்க. ஏய், அங்க போறது ஏமானோடி. இனிமேல் இப்பெல்லாம் சவுண்ட் விடாத. டேய் லூஸ், நான் கத்தவே இல்லடா. நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். விடுங்க. ஏய், இரு. இப்ப கூட எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. எனக்கு வந்து இப்பவும் கேட்டுச்சு, அப்படியாவும் கேட்டுச்சு. அர்ஜுன் ரூம்ல இருந்து தான் வருது. வா போய் பார்க்கலாம். லூஸ், அவங்க ரூம்ல எப்படி போய் பாக்குறது? ஏய், எந்திரச்சு வாடி, திருடி கீது இருக்க போறா. லூஸ், அவங்க அண்ணா ரூம்ல இருந்து ஹாஸ்னி வாய்ஸ் தான் வரும். இது கூட தெரியாதா? போய் அசிங்கப்பட்டுட்டு வரட்டும். ஏய், வாடி. நட, வந்து தொலைறேன். அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. அடி பேரழகே, உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் இதயம் உனக்கே உபயம். என்னடி பண்ற? விட்டுடி, சூர்யாவும் காயத்ரி வந்திருக்காங்க. டேய் மொளக்குரங்கு, நீ தாண்டா எனக்கு பிடிச்சிருக்க, விட்றா. பாத்த நீ யாரே விழுந்துடாதீங்க. டே அண்ணா, பேங்க்குக்கு போலியாடா? இன்னைக்கு சனிக்கிழமைல, அதான் பேங்க் லீவு. அப்படிங்களா அண்ணா பையன்? எனக்கு கீழ அத்தை கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஹலோ. எங்க ஓடுறீங்க? சும்மா இருடி. நாங்க சும்மா தான் இருக்கோம். நீங்க தான் வேலை பாக்குறீங்க போல. வாய மூடுடி. சரி, நாங்க ஒண்ணும் சொல்லல. நம்ம போலாமாமா? போலாம். நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு? ஏய், ரொம்ப ஓட்டாதீங்கப்பா. அண்ணா சொல்லுடா தம்பி, கொஞ்சம் சிரிங்க அண்ணா. இருங்க, எங்களுக்கு ஒரு காலம் வரும். அப்ப நாங்களும் ஓட்டுவோம். ஆமா, என் பொண்டாட்டி கூட சேர்ந்து நானும் ஓட்டுவேன். அண்ணா நல்லா சிங்சா போடுற போல. டே அடங்குடா, உன்னை வடவா. நாளா பார்த்த பார்வையிலே காயத்ரி பயந்துட்டு உட்காந்துருவா. அப்படியே சாமி. சரி வேற பேசுங்க. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு. அட சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மணியோடு, பூலோகம் ஆனந்த